ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில லூப் ஹோல்ஸ்ங்கிறது நிறைய. ஆனா அப்சல்யூட் லயபிலிட்டியில 0 லூப் ஹோல்ஸ், 100% ரெஸ்பான்சிபிலிட்டி தான். 1868ல ரைடர் வெர்சஸ் பிளசர் கேஸ்ல இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி பிரின்சிபல் ஃபார்ம் செய்யறாங்க. டேஞ்சரஸ் பெயிண்ட் உங்களுடைய லேண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகும். அந்த பெயிண்ட்க்கு டேமேஜ் ஏற்படுத்துது. அதே போல நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்டாவும் இருக்கு. அப்ப அங்க நீங்க தான் லயபிள். ஆனா இதுக்கு 5 பிக் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்ட் ஆஃப் காட், ஆக்ட் ஆஃப் டேஞ்சர், பிளைண்ட் ஃபால்ட், கன்சர்ன், ஸ்டாண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதை எதுனா நீங்க ப்ரூவ் செய்து இதுல இருந்து எக்ஸெப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா 1987ல எம்சி மேத்தா வர்சஸ் யூனோ இந்தியா இந்த கேஸ் இந்தியாவோட சொல்றதுக்கு என்னன்னா, ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்றீங்களா, இன்ஜுரி ஏற்படுதா, அப்ப அதற்கான அப்சல்யூட் லயபிலிட்டி உங்களே தான் சென்றடையும். நெகட்டிவா ப்ரூவ் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்கேப் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த நோ எக்ஸ்கியூசஸ் அலோட். வாட் எவர் இட் இஸ், நேச்சுரல் ஈவென்ட் இருக்குமே, வரட்டும், சுனாமி வரட்டும், அதற்கான அப்சல்யூட் லயபிலிட்டி நீங்க தான். ஏன்னா டியூட்டி இன் அப்சல்யூட் பிளஸ் நான் டெலிகபிள். அதாவது உங்களுக்கு தான் இதற்கான அப்சல்யூட்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு அதோட ஆக்டிவிட்டியை கேரி செய்யறீங்கன்னா அதுக்கான முழு பொறுப்பும் உங்களுக்கு தான் ஆகும். ஸ்டேட் லயபிலிட்டியில காம்பன்சேஷன் இருக்கு. ஆர்டினரியா லாஸ் பொறுத்து டிசைட் செய்யப்படும். ஆனா அப்சல்யூட் லயபிலிட்டியில நீங்க ஃபியூச்சர்ல இவ்வாறு செய்யாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாவே காஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பிக் கம்பெனிஸ்னா பெனால்டி உங்களுக்கு பிக்கா இருக்கும். இங்க கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை காட்டிலும் ஒரு சொசைட்டியோடைய சேஃப்டியை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க.